ரீசெண்டா ஒரு வீடியோல ஒருத்தர் வந்து அவரோட டிபியா போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணா ஃபுல்லா ரெக்கவர் ஆகுமான்னு கேட்டிருந்தாரு. எந்த ஃப்ராக்சர் எடுத்தாலும் சரி, கையோ காலோ வந்து சீக்கிரமா நம்ம வந்து அந்த அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணணும். அதோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்து அந்த ஜாயின்ஸ்லாம் மூவ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த 4 வீக்ஸோ 6 வீக்ஸோ 8 வீக்ஸோ இமோபிலைசேஷன் சொல்லுவாங்க, கை காலை அசைக்காம இருக்கணும். பிஓபி போட்டுட்டு இருப்பாங்க, பிஓபி இல்லைன்னா வந்து சர்ஜிக்கலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த இமோபிலைசேஷன் ஃபேஸ் விட்டு வெளியில வர்றப்போ ஏகப்பட்ட இர்ரிவர்சிபிள் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி முன்னாடியே என்னென்ன மூவ்மெண்ட்ஸ்லாம் அவைலபிளோ சேஃபோ அதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். காலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிபியா போன்லாம் பாருங்க, இது வந்து நீ ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணுது, ஆங்கிள் ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு வெயிட் டிரான்ஸ்மிஷன்ல. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் அக்செப்டன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன மூவ்மெண்ட்ஸ்லாம் அந்த ஆங்கிள் பண்ண முடியுதா, நீ ஜாயின்ட்ல பண்ண முடியுதா, ஹிப்ல பண்ண முடியுதான்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சில மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் வந்து அந்த இமோபிலைசேஷன் ஃபேஸை விட்டு வெளியே வர்றப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எலும்பு முறிவு, அறுவை சிகிச்சை, ஏதாவது நோய் நம்ம வந்து முடக்குது, நம்ம பெட்லேயே வந்து நம்ம வந்து இமோபிலைஸ் பண்ணுது அப்படின்னா எப்படியாவது நம்ம உடற்பயிற்சி செஞ்சு அந்த பெட்லேருந்து நம்ம வெளியில் வர ட்ரை பண்ணணும். அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம வந்து பெட்லேயே முடங்குறோம் அப்படின்னா நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத DEPEND அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ என்னன்னு பார்க்கலாம்.